ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கொள்ளி கிச்சன். இன்றைக்கி நம்ம கொள்ளி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வடைகறி செய்யலான்ட்டுங்க. பூரி வடைகறி செஞ்சேங்க. இந்த வடைகறிக்கு வந்து எப்படின்னா, நம்ம மசால் வடைக்கு ஊற போடுற மாதிரியே தாங்க நான் நாள் வந்து மசால் வடைக்கு தான் ஊற போட்டேன். ஒரு அழாக்கு கடலைப்பருப்பு, பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிட்டேன். எப்போதும் மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சிக்கிட்டேன். ஆனால் வடைக்கறிக்குன்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாய் போட வேண்டான்றாங்க. ஆனால் எனக்கு நல்லா இருந்துச்சு. நான் மிளகாய் போட்டு வடைக்கு அரைச்ச மாவு தான் சாயங்காலம் வடை சுட்டுட்டு மீதி மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அந்த மாவில் தான் இப்போ நான் அப்படியே குட்டி குட்டியாக உருட்டி போட்டு மசால் வடை மாதிரியே தான் வடையாக தட்டாமல் குட்டி குட்டி பீஸாக போட்டு வறுத்து எடுத்துக்கிறேங்க நான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் சாதாரணமாக மசால் வடைக்கு என்ன போடுவீங்க அதையே போட்டு ஊற வச்சு இது மாதிரி வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போட்டால் கூட போதும். நம்ம ஃப்ரெஷ்ஷான மாவு தான். நான் அன்றைக்கே வடைக்கறி செய்யலான்னு நினச்சேன். நான் சாயங்காலம் போட்டதுனால சாயங்காலம் வடை கொஞ்சம் டீயோடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நான் பூரி போட்டு வடைக்கறி பண்ணேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த வடைக்கறி வந்து இட்லி, தோசை, சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கறி குழம்பு மாதிரியே இருந்துச்சு. பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வடைக்கறி. இது சைதாப்பேட்டை ஸ்பெஷல் வடைக்கறி தான் இது. இப்போ இதை வந்து சின்ன சின்ன துண்டாக போட்டு சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் நான். பாருங்கள், வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து என்ன செய்யணும், நம்ம மிக்சியில் போட்டு அப்படியே அடித்து உதுத்து எடுத்துக்கணும் நம்ம. அதனால தான் சின்ன சின்ன பீஸாக போட்டு வறுத்து எடுத்தேன், வடையாக போடாமல். இல்லை வடையாக போட்டிங்கன்னா கூட நீங்கள் பிச்சு போட்டு என்ன செய்யணும், மிக்சியில் போட்டு சும்மா ஒரு பீட் கொடுத்தீங்கன்னா நல்லா உதிராக வந்துடும். இதை வந்து வேக வச்சு கூட செய்யலாம் அப்படின்றாங்க. வேக வைக்கிறத விட இப்படி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் வறுத்து எடுத்து தான் செஞ்சேன். நான் உருண்டை குழம்புக்கு கூட வேக பாருங்கள், மிக்சியில் போட்டு உதுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து வடைக்கறி செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், இந்த பிரிஞ்சி இலை ரெண்டு ஒரு பட்டை ஒரு துண்டு, கிராம்பு, ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதாங்க. நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளியும் போட்டுக்க வேண்டியதான். பாருங்கள், பச்சை மிளகாவும் அதில் போட்டிருக்கேன். ஒரு 3-4 பச்சை மிளகாவும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அரிஞ்சு போட்டுக்க வேண்டியதான். ஒரு 3 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்கிறேன். அதோட தக்காளி எல்லாம் போட்டுக்க வேண்டியதாங்க. போட்டு நல்லா வதக்கிற வேண்டியதான். இப்போ இதுக்கு காரத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இப்போ இந்த மிளகா காரமும் இருக்கும். அது போக மீதி உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது போட்டுக்க வேண்டியதான். இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிரும் சீக்கிரமாக. வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிரும். பாருங்கள், உப்பு திட்டமாக போட்டுக்கணும். வடையில் நான் உப்பு போட்டிருக்கிறேன். அதனால் குழம்புக்கு இந்த தொக்குக்கு வேண்டிய உப்பு மட்டும் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து வடைக்கறி செய்கிறேன் நான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உப்பு போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேங்க. எனக்கு கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கேன் பாருங்கள். அதை போட்டு நல்லா வதக்கிற வேண்டியதான். வதக்கிட்டு இப்போ காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்க வேண்டியதான். இது குழம்பு மிளகாத்தூள் தான். அப்புறம் தனியா ஒரு 2 டீஸ்பூன் தனியாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்க வேண்டியதான். வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ வடைக்கறி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ எல்லாமே வந்து எண்ணெயில் வதக்கியாச்சு. ஓரளவு ராஸ்மெல்லாம் போயிருக்கும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வடைக்கறி அந்த அளவு கொண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டுன்னு விடுங்க. நல்லா ஒரு 2-3 கொதிக்கட்டும். தண்ணி வேணுங்க, அதை ஊற்றியாச்சுங்க. ரொம்ப ஈஸியான சமையலுங்க வடைக்கறி. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்டியாகவே இருக்குது. நல்லா ஒரு 2-3 கொதித்த உடனே நம்ம உதுத்து வச்சுருக்கிற அந்த வடை இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா திக்காகிடும். அதை போட்டு நல்லா கொதிக்க விட்டோடனே நல்லா திக்காகிடும்.
இப்போ இதில் வந்து இது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுற வேண்டியதாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி பூரி போட்டிருந்தேன். இப்போ இதை எடுத்து ஆயிடுச்சு, ஒரு 4-5 கொதிச்சுட்டா முடிஞ்சிடுச்சு. எடுத்து ஊற்றி வச்சுட்டு கொத்தமல்லி போட்டுக்க வேண்டியதாங்க. ரொம்ப அருமையான சிம்பிளான வடகரி ரெடி. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சைதாப்பேட்டை வடகரி, அருமையான சைதாப்பேட்டை வடகரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பூரி போட்டுக்கலாம். நான் இதை செஞ்சு வச்சுட்டு பூரி போட்டேன் நான். இந்த பூரிக்கும் இந்த வடகரிக்கும் நல்லா செமையாக இருந்துச்சுங்க. நல்லா ஒரு சிக்கன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டு. சில பேர் வீட்டில் அடிக்கடி செய்வீங்க வடகரி. நாங்கள் வந்து அதிகமாக சட்னி, சாம்பார், பொடி அது மாதிரி இட்லிக்கு செஞ்சிடுறது. இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சுக்கலாம். ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை கிடையாது இது. நம்ம வடைக்கு ஊற போட்டுட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தெரியும். இல்லை உங்களுக்கு எண்ணெயில் போட வேணாம் அப்படின்னா இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு அப்புறம் உதுத்துட்டு எடுத்து போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பூரி போட்டு வடைக்கறி வச்சு சாப்பிட்டோங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க என்னுடைய சேனலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். நன்றி.